பாருங்கள் மக்களே, காளான் உள்ள போட்டார் தலைவன். இன்றைக்கி தான் மக்கள் ஃபஸ்ட்டு டைம் காளான் ரோஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். சேஸ். வாவ், செம்ம ஒர்த்துங்க. அப்படியா? அப்படிங்களா? ஓகே ஓகே, எடுத்துடலாமா அவங்களா? ஓகே ஓகே மக்கள், நீங்கள் பாருங்க. அப்பா அம்மா பண்ணாங்களா நீங்களே எடுத்து பண்ணி? நீங்களே ஆக்சுவலாக வந்து படிக்கும் போதே அண்ணன் தம்பி 2 பேரும் பார்ட் டைமில் அதை பண்ணி இப்போ பாருங்கள் ப்ரொஃபஷனல் ஆகிட்டாங்க. இதுதான் மக்கள் வளர்ச்சின்றது. கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ்டாண்டர்டியா ரோட்டில் கடை போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கிட்ட நம்ம வாங்கும்போது ரேட்டு வந்து குறைச்சி கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு வரலாம், தப்பு கிடையாது, நல்ல விஷயம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை தான், மே 4 பொன்னுசாமி கவுண்டர் மண்டபம் சேலத்தில் நைட் 9 மணிக்கு. சரிங்களா? வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம். ஓகேவா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ், நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா சேலத்தில் இருக்கேன். சேலத்தில் வந்து என்னண்ணே இல்லைண்ணா யூடியூப் சேனல் வீடியோண்ணே. இது என்ன ரோடுண்ணா? அது பழைய பஸ் ஸ்டாண்ட், ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. ஓகே, பழைய ஓல்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வேல்முருகன் லாட்ஜு. 550 ரூபா தான் மக்களே. 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். நம்ம கூட ஒரு நம்பர் இருக்கார், அவர் வந்து வீடியோவில் வந்து ஃபேஸ் காட்ட விரும்பலை. நாங்கள் எதுக்கு வந்திருந்தோம் அப்படின்னா, அவர் எதர்ச்சியாக தான் சந்திச்சிருந்தானுங்க. இந்த சேலத்தில் வந்து அல்கெமின்னு சொல்லிட்டுங்க, இவர் குரு மித்திர சிவான்னு சொல்லி இந்த யூடியூப்லலாம் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து இங்கே வந்து வகுப்பு இது எடுத்தார், 2 நாள் கிளாஸு. அப்புறம் அதுக்கு வந்திருந்தோம். வந்துட்டு அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைமு இங்கே வந்து தங்கியிருந்தேங்க. எங்கள் அக்காவோடைய மாமனார் வந்து இங்கே ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா. அப்புறம் அதுக்கு வந்துட்டு இங்கே தான் வந்து தங்கியிருந்தேன். அதன் அடிப்படையில் வந்திருந்த 550 ரூபா தான் மக்களே 2 பேர்த்துக்கு. நான் உங்களுக்கு உள்ளே மறுபடியும் போயிட்டு ரூமை காமிக்கிறேன். இப்போ நான் எதுக்காக வெளியே வந்தோம் அப்படின்னா, அதை பாருங்க, அங்கே ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அவர் தான் ஃபேஸ் காட்ட வேண்டாம் அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இல்லை, அங்கே தள்ளுவண்டி கலை சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. எதுக்காக நான் இங்கே வெளியே வந்திருக்கேன் அப்படின்னா, தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றதுக்காக மகளே. இதுக்கு முன்னாடி நான் சொன்னாலும் இங்கே தங்கி இருந்தேன் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த தள்ளுவண்டி கடையில் எதாச்சும் சாப்பிட்டேன். அன்றைக்கே எனக்கு தோணுச்சு அந்த தள்ளுவண்டி கடை வீடியோ எடுத்து காமிக்கணும்னு சொல்லி. 2 பசங்க தாங்க சூப்பராக பண்ணுறாங்க மக்கள்ஸ். அண்ணன் தம்பியாக தெரியுது, ட்வின்ஸு 2 பேருமே. வாங்க போய் காமிக்கிறேன், போய் சாப்பிட்லாம். செமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பழைய பசங்க பக்கத்து தள்ளுவண்டி கடையில் நீங்கள் வந்து சாப்பிட்லாம், அவ்வளோ ஒர்த்து. வணக்கம் பிரதர். உங்கள் மீனவனா? ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு டைம் வந்து இங்கே வந்து சாப்பிட்ட மக்கள் செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் தம்பி 2 ட்வின்ஸா? ஓகே, நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி, அதன் அடிப்படையில் அன்றைக்கே நினச்ச வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி டைம் பத்தலை. அன் டைமில் வந்துட்டு ஒரு 10 மணி ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக வந்திருக்கு, ஒரு 9 மணி தான் ஆகுது. அவர் கிரிட்டு தோசை ஓடிட்டு இருக்காப்புல. தலைவர் உங்கள் ஸ்டைலில் போடுங்க. அன்றைக்கி பார்த்தா செம்மையாக வேகமாக பண்ணிகிட்டு இருந்தா அப்படி. தலைவா என்ன இருக்குது நம்ம கடையில்? என்ன ஸ்பெஷலு? கறி தோசையா? நாங்கள் வந்துருக்கு யோகா கிளாஸ் வந்துருக்குறோம். கறி தோசை தின்னுட்டு போய் எப்படி சைவத்தில் சாப்பிட்டுக்கலாம். அந்த மஷ்ரூம் இருக்கா? மஷ்ரூம் தோசையா? செட்டிநாடு மசால் தோசை, பொடி ரோஸ்ட்டு, ஆனியன் பொடி ரோஸ்ட்டு, பூண்டு பொடி ரோஸ்ட்டு. ஓகே, ஏங்க 2 காளான் வாங்கிக்கலாம். காளான் தோசை வாங்கிக்கலாம். 2 காளான் தோசைண்ணே. K7 இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். 2 காளான் ரோஸ்ட்டு. அப்புறம் வேறு என்ன வாங்கலாம்? சாப்பிட்டு பார்த்துக்கலாமா? சரி ஓகே, 2 காளான் சொல்லியிருக்கோம். வாங்க பார்ப்போம். காளான் போகிறத மட்டும் எடுப்போம், வீடியோ எடுப்போம். இதை பாருங்க, இங்கிட்டு ஒருத்தர் இருக்கார். பேர் இதில் ஃபர்ஷாத். ஓகே, தலைவன் பேர் ஃபர்ஷாத், அவர் பேர் ஃபைசல். ஓகே, ஃபர்ஷாத் ஃபைசல். இதை பாருங்க, ட்வின்ஸ் மக்கள்ஸ். ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். ஓகே, கிரிட்டு தான் அன்றைக்கி பார்த்தேன். 2 பேருமே நல்லா ஒத்துமையாக நல்லா நீட்டாக கிட்டு வேகமாக பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள்ஸ். அதன் அடிப்படையில் சரின்ட்டு வந்தேன். நம்ம கடை எங்கே தான் இருக்குது? பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலையா? காந்தி சிலையா? ஓகே, பழைய பஸ் ஸ்டாண்ட் காந்தி சிலை தான் வருங்க. அங்கே தான் காந்தி சிலை இருக்குது. அடுத்து தலைவன் நம்மளுக்கு போட போகிறாரு மக்களே. நம்மளுக்கு அதில் ஓகே, 2 காளான் தோசைக்கு மாவை கரைச்சி ஊற்றுறாரு. ரோஸ்ட்டு எவ்வளோ தலை? காளான் ரோஸ்ட்டு 40 ரூபாயா? பரவாயில்ல. கறி தோசை 70. ஓகே. ஒரு முட்டை தோசை ஒன்று பாருங்க மக்கள். கிரிட்டு தான் 2 பேரும் நல்லா. இங்கே இருக்கிற அந்த கொடுக்குற குழம்பு சட்னி அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க.
பாருங்கள் மக்களே, காளான் உள்ள போட்டார் தலைவன். அப்படியே மேலே ஆனியனு. இன்றைக்கி தான் மக்கள் ஃபஸ்ட்டு டைம் காளான் ரோஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஏய் வரப்பா செமனே. ஓகே மக்கள்ஸ், இங்கே பாருங்க வாங்கிட்டு வந்தாச்சு காளான் ரோஸ்ட்டு. உள்ளே வந்து காளான்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி செமையாக கொடுத்துருக்காங்க. வாங்க மக்கள்ஸ், அப்படியே காளான் எடுத்து போன இடத்துல வச்சு வெறும் காளான் மற்ற எல்லாத்தோட சாப்பிட்ற டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். வெறும் காளானோட மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். என்னங்கிறீங்க? சேஸ். வாவ், செம்ம ஒர்த்துங்க. ஏங்க நான் இவ்வளோ டேஸ்ட் வரும் நினச்சி கூட பார்க்கலங்க. செம்ம டேஸ்ட்டுப்பா, வேறு மாதிரி. இதோ எப்படி செம்மையாக இருந்துச்சு, வேறு மாதிரிங்க. காளான் ஒர்த்து செம்ம சாட்டிஸ்ஃபைடு மக்கள். எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் சாப்பிட்டதில்லே. அப்புறம் ஃபுட்டுனாலே வந்து தமிழ்நாட்டில் வந்து மதுரை, அதுக்கப்புறம் சேலம் ரெண்டுமே நல்லாயிருக்கும். பக்காவாக பண்ணுற காளானே எப்படி இருக்குன்னா கறி தோசை எப்படி இருக்குன்னு தெரியல. பட் கறி தோசை வேணாம். ஐயோ மக்களே, விளையாட்டுலாம் சொல்லலை, அந்த மாதிரி டேஸ்ட்டுங்க பாருங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த குழம்பு, இந்த கார சட்னி, தேங்காய் சட்னி எதையுமே தொடாமல் வெறும் காளானோட மட்டுமே சாப்பிட்டுருக்கேன். அப்படிங்களா மக்கள்? அங்கே பாருங்கள் சப்ஸ்கிரைபர் காட்டலாமா வீடியோவில்? அடுத்து பாருங்கள் மக்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன அந்த தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் எந்த ஊர்ண்ணா நீங்கள்? ஓ சேலமேவா? ஓகே ஓகே ஓகே. வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களாண்ணே? ஓகே. சாப்பாடு டைமே நிகழ்ச்சி போகிற எல்லாம் அந்த மட்டன், சிக்கன், அந்த தலைக்கறி இது ஐட்டம் எல்லாம் போகிற வகையில் பார்த்து பிள்ளைங்களும் பார்ப்பாங்க. பொண்ணுல ஃபேனு. அப்படியா? கேத்தவர மாதிரியே தெரியுதுன்னு சொன்னேன். அப்படிங்களா? ஓகே ஓகே. எடுத்துடலாமா அவங்களா? எடுங்க. ஓகே ஓகே. மக்கள் பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி போய் போன வாரம் தான் ஒரு வீடியோ எடுத்தாங்க. அப்படியா? ஓகே ஓகே. தம்பி ஹாய்டா. பேர் என்னது? பேர் தினேஷ். தினேஷ் குமார். ஓகே ஓகே ஓகே. வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா? ஓகே. பாப்பா பார்த்துருக்கீங்களா? ஓகே ஓகே மேம், என்ஜாய் பண்ணுங்க. இது நாளைக்கே போட்டுலாம். நாளைக்கே போட்டுலாம். ஓகே. டைட்டில் என்ன? டைட்டில் சும்மா ஜாலி சாப்பிட போனோம் அப்படிங்கிற மாதிரி அதில். நீங்கள் இப்போ எந்த ஊருக்காரங்க? ஈரோடுண்ணே. ஈரோடு. நல்லா இருக்கீங்களா? ஓகே மக்கள், நான் ஆஃப்லைனில் அண்ணன் கூட கொஞ்சம் நிறையா. உங்கள் ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் வேண்டாம், ஏஜ் வீடியோவில் வேண்டாம். சரி ஓகே மக்கள், அண்ணன் ஆஃப்லைனில் பேசுகிறேன், அப்புறம் மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டேன்னா எப்படி டேஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அதில் சாப்பிட்டதே இல்லை. அந்த தள்ளுவண்டி கடையில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம அதுலேயும் சாப்பிட்டு ரிவ்யூ அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் மக்கள். ஆக்சுவலாக வந்து ஆப்போசிட் கடையில் போய் சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் எனக்கு இந்த காளான் தோசை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இன்னொரு காளான் தோசை வாங்கி சாப்பிட போகிறேன். அப்பா வேற மாதிரிங்க, செம்மையாக இருந்துச்சு. சரி வாங்க, அது இன்னொரு நாள் அந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா டேஸ்ட்டு நாவில் ருசி பட்டுருச்சு, செம்மையாக இருந்துச்சு. ரெடி மக்கள், ரெண்டாவது காளான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காளான் ஏன் தலைவா? அதான் இப்போ இந்த டேஸ்ட்டில் இருந்தால் ஜெயிக்க முடியாமல் என்ன பண்ணுவோம். வேறு மாதிரி தலைவா, விளையாட்டுலாம் சொல்லவே இல்லை, செமையாக இருந்துச்சு. செம்ம. ஓகே மக்களே, பாருங்கள் அடுத்த காளான் ரோஸ்ட்டு. ஐயோ மக்கள், என்ன சொல்கிறதே தெரிலங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை. சேலம் வந்தீங்கன்னா அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய நம்ம தலைவன் கடைக்கு, ட்வின்ஸு கடைனே பேர் வச்சுருவான். சரிங்களா? அந்த காளான் ரோஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்ற ரோஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. இது ஒன்று வாங்கணுன்னே அடிக்ட் ஆகி ரெண்டாவது ரோஸ்ட்டு போயிட்டு இருக்குது. ரெண்டாவது ரோஸ்ட்டு பாருங்க, நான் குழம்பே வாங்கலை. ஏன்னா அந்த காளானோட சாப்பிட்றதுக்கு தாங்க செம்மையாக இருக்குது. மக்களே, கிரட்டு தலைவன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. நெக்ஸ்ட் நம்ம வந்து பூண்டு ரோஸ்ட் சொல்லியிருக்கோம். போடட்டும். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்களாமா மக்கள். இங்கே ஆக்சுவலாக நம்ம பின்னாடி ஒரு கேங் இருக்காங்க. பட் அவங்களும் வந்து ஃபேஸ் வேணாம் அப்படின்ட்டாங்க. நேற்று தான் தம்பி நினச்சேன், யூடியூப்பில் எடுத்த கடையை யாரும் எடுத்து போட மாட்டாங்கலாம் நினச்சா, இன்றைக்கி நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே இந்த கடையில் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. டோன்ட் மிஸ் இட். பாருங்கள், பூண்டு பொடி சொன்னால் பட் லைனில் வருங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பூண்டு போடுவார். நிறைய பேர் லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க.
தலையன் ஒர்க் பண்ணுற ஃபாஸ்ட்டை பார்த்தாலே தெரியுதா மக்கள்ஸ்? கிரிட்டு தான். ஹெல்ப்பருக்கு வந்து ஒரு அண்ணன் வச்சுருக்காங்க. சூப்பர். தெரியல, அண்ணா வந்து ரிலேட்டிவாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. தலை கடை உங்களுக்கு தானே தலை? 2 பேர்த்து தான். ஓகே. எப்போ பிடிச்சி தலை எவ்வளோ இயர்ஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ இயர்ஸாக பண்ணுறீங்க? எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? இங்கே போட்டு 2 மாதம் ஆகுதா? ஓகே ஓகே ஓகே. காலேஜெல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஓகே. எப்படி தலை காலேஜ் முடிச்சோன்னே ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வந்துட்டீங்களா இல்லை? ஓ படிக்கும்போது பார்ட் டைமாக பண்ணீங்களா? ஓ சரி சரி. அப்பா அம்மா பண்ணாங்களா நீங்களே பண்ணி? நீங்களே? பரவாயில்லைங்க மக்கள்ஸ். ஆக்சுவலாக வந்து படிக்கும் போதே அண்ணன் தம்பி 2 பேரும் பார்ட் டைமில் அதை பண்ணி இப்போ பாருங்கள் ப்ரொஃபஷனல் ஆகிட்டாங்க. இதுதான் மக்கள்ஸ் வளர்ச்சின்றது. கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பசங்களை பார்த்து கற்றுக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தான் பொடி தோசைன்னு நினைக்கிறேன். அது பொடி தோசை தானே? ஓகே. ஓகே, பூண்டு பொடி வாங்கிட்டு வச்சுருக்காரு. அப்படியே தூவி விட்டு கிரிட்டு இன்னும் 3 பூண்டு லைனில். ஆஹா மக்கள், உள்ள அந்த பூண்டு அந்த பொடி போட்டாரு பாருங்க அந்த தோசையில், அப்படியே அந்த ஆவியில் கமகமகமாக தட்டிக்குதுங்க. அப்பா இது வேற லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பாருங்க மக்களே. சரிதான், ஜம்னு வந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டு காளான் 1 பூண்டு. அவ்வளோதாங்க, எடுத்துட்டாரு தலைவன். ஓகே தலைவருங்க எடுத்துட்டாரு. அங்கே இருக்கு. ஓகே ஆனால் கொஞ்சம் அப்படியே சட்னி சாம்பார் சரியான ஃபாஸ்ட்டு தான். ஓகே ஓகேண்ணா வாங்க மக்கள்ஸ், அடுத்ததாக ட்ரை பண்ணிடலாம். ஓகே மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள். நல்லா மொறுன்னு உள்ளே வந்து லேயரில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன, பூண்டு தான், பூண்டு பொடி வேறு மாதிரி. வாங்க அப்படியே சென்டராக எடுப்போம். ஏன்னா சென்டரில் தான் வந்து அந்த பொடி நிறைய இருக்கும். வெறும் அப்படியே பூண்டு பொடி மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? செம மக்களே. ஆனால் காளான் அளவுக்கு இல்லை, காளான் வேறு மாதிரி இருந்துச்சு. செம்ம. இது நல்லா தான் இருக்குது. காளான் அதுக்கு மேலே எக்ஸ்டாண்டர்டியா அண்ணா வந்து நல்லா இருக்குங்களாண்ணா? ஓகேண்ணா அண்ணா. எப்படி ஓவராலாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? செம்மையாக இருந்துச்சா? இல்லைண்ணா, வெயிட் பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்கு. சரிங்க, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஓகே, இன்னைக்கு 2வது நாள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குங்களாண்ணா? பூண்டு பொடி ரோஸ்ட் சாப்பிட்டேன். ஓகேங்கண்ணா. சில நேரங்கள் கழித்து வரட்டுங்களா? ஓகே பை. ஓகே மட்டும் வேற மாதிரி செம்மையாக இருந்துச்சுங்க. சரி, அடுத்து ஏதாவது போய் காஃபி சாப்பிட்லாம். நல்ல கடையாக பார்த்து சாப்பிட்டு அங்கே ஒரு காஃபி பார் இருக்குது, சிவசக்தி காஃபி பார்னு சொல்லிட்டு. வாங்க, காஃபிக்குன்னே தனி கடை, அங்கிட்டு போய் சாப்பிடுவோம். அதோட விளாக முடிப்போம். நினைக்கிறீங்க? ஓகே மக்களே, இந்த பாருங்க காந்தி சிலை சொன்னாங்கல்ல, அந்த அங்கேருந்து அந்த பசங்க இங்கே தான் காந்தி ஐயா சிலை இருக்குது. மகாத்மா காந்தி ஐயா சிலை அப்படியே இங்கிட்டிருந்து அதை பாருங்க. அங்கே தான் அந்த அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த கடை. நான் சொன்னேன் காஃபி பார் இங்கே தான் இருக்குது. பரவாயில்ல, பக்கத்தில் அமைஞ்சிருச்சு. நான் நல்லா காஃபி பிடிக்கும்னு நினச்சேன், அதுக்கு காஃபி பாரே கிடச்சிருச்சுங்க. செம்ம. வாங்க போயிட்டு ஒரு காஃபியை போடுவோம். ஒரு காஃபி எவ்வளோ காஃபி? 20 ரூபாயா? 12 ரூபா. 12 ரூபா தானா? பரவாயில்லையே. ஓகே மக்களே, ஆனால் ஒரு காஃபி வாங்க மக்கள், காஃபியை போடுவோம். நான் சக்கரை கம்மியா. ஓகே. ஆஹா, ஊற்றிட்டாருங்க அங்கிட்டிருந்து. அங்கே எசன்ஸ் வச்சுருக்காரு, பாலை ஊற்றி. ஜம்முன்னு வேறு மாதிரி. ஓகே மக்களே, சூப்பர். அந்த காலத்து கிளாஸ், பழைய கிளாஸு, சூப்பர். வாங்க சாப்பிடுவோம்.
கடை ஆம்பியன்ஸ் பாருங்கள் மக்களே, செமையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குல்ல? அந்த ஒட்டகத்து மேலையெல்லாம் பாருங்கள் எப்படின்னு, ப்ரான் மாதிரி, அது ஏதோ பன்னு ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று ட்ரை ஏதோ நல்லா இருக்குது. சேர்ஸ் மக்கள்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் 8 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சுங்க. நைட்டு 8:45 தான் முடிச்சார். 10-12 மணி நேரம், அது 2 மணி நேரம் பிரேக் அது போயிருக்கும். 10 மணி நேரம் கிளாஸு வச்சு செஞ்சு விட்டார். ஆனால் நல்லா இருந்துச்சு. நாளைக்கு 2 நாள் கிளாஸ், இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு தான் தெரியும் எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரியும். நாளைக்கு கிளாஸ் முடிகிறதுக்கு எப்படியே நைட்டு 9 மணி ஆயிரம் நினைக்கிறேன். பொன்னுசாமி கவுண்டரு மகால் மக்களை திருமண மண்டபம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு போட்டிருப்பேன். நாளைக்கு நைட்டு தான் நான் சேலத்தோட்டு கிளம்புவேன். சப்போஸ் நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் லோக்கலில் இருந்தீங்கன்னா பொன்னுசாமி கவுண்டர் மண்டபம் இருக்குல்ல, அங்கே வந்தீங்க அப்படின்னா நான் அங்கே தான் நாளைக்கு 9 மணிக்கு அங்கே இருந்தால் கிளம்புவேன். நீங்கள் அங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளாம் மீட் பண்ணலாம் மக்களே. சரிங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள், இருந்தால் சொல்லுங்கள், வாங்க மீட் பண்ணலாம். சரி, ஓகே மக்களே. அதுவும் இல்லாமல் நீங்கள் காஃபி குடிக்கலாம். மேக்ஸிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சக்கரை போட சொல்லியிருக்கலாம், டக்குன்னு ஒரு ஒயிட் சுகர் போட்டாரா, சரி அதனால தான் கம்மியாக போட சொல்லிட்டேன். இல்லை நாட்டு சக்கரை போட சொல்லி நல்லா இனிப்பாக குடிச்சிருக்கலாம். பட் எனக்கு இப்போதைக்கு இந்த காஃபி தேவை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காஃபி குடிச்சோன்னா கொஞ்சம் பிரிஸ்காகும். அங்கிட்டு போய் இந்த வீடியோ எடிட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். வீட்டில் நிறைய விளாக் எடுத்து வச்சிருக்கேன். பட் அதெல்லாம் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப டைம் ஆகும். இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்குமா, அந்த காரணத்தினால ஒரு 1 மணி நேரத்தில் எடிட்டிங்லாம் முடிச்சிருவேன். முடிச்சு அப்லோட் பண்ணி விட்டு ஈஸியாக டம்ப்ளைன்லாம் ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா நாளைக்கு நைட் தூங்கணும். நாளைக்கு காலை 7:30 கிளாஸுங்க. ஸோ அதனால் கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கணும். அது இல்லாமல் ஒரு ஹோம்ஒர்க் வேறு கொடுத்துருக்காரு குருஜி, அதை பண்ணணும். சரி, என் கண்ணை பாருங்கள் மக்களே, செவந்து கிடக்குது. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, கண்ணு செவந்து இருக்குதுன்னா சரக்கு போட்டிருப்பேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க மக்களே. அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு டயர்டு. மக்கள் அடுத்து பாருங்கள், அப்படியே அந்த காஃபி பாரில் காஃபி சாப்பிட்டு அப்படியே ஆயா கடைக்கு வந்தோம். இங்கே வந்து சரி பழம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் நம்ம ரூம்மேட்டுக்கும் வாங்கலான்னு சொல்லிட்டு கொடுங்க ஐயா 3 பழம் வாங்குகிறோம். என்ன பழம்? மோரிஸா? மோரிஸ் பழம். ஓகே, நல்லா சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க. போடுங்க, நல்லா ஜம்மு நல்ல வளமாக கொடுங்க. ஓகே, போதும். ஓகே, வரேன். சரி, ஓகே மக்கள். அண்ணா வரேங்கண்ணா. ஆக்சுவலாக ஆயா வந்து 20 ரூபாய்க்கு பழம் கேட்டேன், 3 பழம்னு சொல்லிச்சு. நான் 30 ரூபாய் பே பண்ணிட்டேன். இந்த மாதிரி அதாவது வந்து சொல்லாமலே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லக்கூடாது, செஞ்ச ஒரு கை கொடுக்குறது மறு கைக்கு தெரியக்கூடாது. பட் எது இந்த விஷயத்தை சொல்கிறேன், ஏன் அந்த ஆயா சேர்த்து போட்டாங்க பழத்தை அப்படிங்கிறதுக்கு அந்த ரீசனை சொல்கிறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன பிளாட்ஃபார்மில் ரோட்டில் கடை போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கிட்ட நம்ம வாங்கும்போது ரேட்டு வந்து குறைச்சி கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு வரலாம், தப்பு கிடையாது, நல்ல விஷயம். அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே, வாங்க ரூமுக்கு போய்ட்டு ரூம் மட்டும் காமிச்சிட்டு அங்கே வீடியோ முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக மக்களே இங்கே பாருங்க, 1 2 3 ஃப்ளோர் இருக்க மாட்டிருக்குது. பயங்கரமான பெரிய லார்ஜுங்க அது. இங்கே இந்த பக்கம் நிறைய ரூமு, இந்த பக்கம் பாருங்கள் அதே மாதிரி ஆரம்பத்துலேருந்தே லார்ஜ் தான். நம்ம அதை இங்கே தான் நம்ம கார் நிறுத்திருக்கிறோம், தெரியுதுங்களா? பட்டி இங்கே அப்பா சரியான பெரிய லார்ஜுங்க. ஓகே மக்கள்ஸ், ரூமுக்கு வந்தாச்சு. இந்த பாருங்கள், இதுதான் ரூமு. 550 ரூபாய் மட்டுமே மக்களே. சரிங்களா? அப்புறம் இது டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட்டு எவ்வளோ பரவாயில்ல. வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற இந்தியன் டாய்லெட் எவ்வளோ பரவாயில்ல. இதை பாருங்க, நீட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அப்புறம் பழத்தை தெரியாமல் எப்படி வீடியோ பிடிக்கிறதுங்க? ஒரு செம்ம. ஓகே மக்களே, நாளைக்கு போல எதிர்பார்த்து சேலத்தில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் எதிர்பார்த்துட்ருப்பேன் நைட்டு 9 மணிக்கு. பொன்னுசாமி கவுண்டர் மண்டபம் சேலத்தில். நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தால் கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை தான், மே 4 பொன்னுசாமி கவுண்டர் மண்டபம் சேலத்தில் நைட் 9 மணிக்கு. சரிங்களா? வந்தீங்கன்னா மீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மக்களே, ரொம்ப டயர்டாக இருக்குது மக்களே. பாய். அப்பா.